காங்கிரஸ் தலைமையில் ஒரு இந்திய கூட்டணி கூடியிருக்கு. அதை திமுக புறக்கணித்து. இது என்ன சொல்ல வர்றாங்க? திமுக பாஜக பக்கம் சாயறாங்களா அல்லது இந்திய கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறாங்களா? திமுக நேரடியாக போய் பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர்ந்து தாமரையும் உதயசூரியனும் ஒரே வண்டியில் வந்து கையை காட்ட மாட்டாங்க. இந்தியா முழுக்க ஒரு அரசியலை முன்னெடுப்பது பாஜகவை ஆதரிப்போற நிலைப்பாட்டில் இருக்க போகிறாங்களா அல்லது வெளியிலிருந்து அந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா? இதுதான் ஒட்டுமொத்த பார்வையாக இருக்குது திமுக மேலே. ஒரு ரகசிய தொடர்பு எப்போதும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டு என்பதை அரசியல் தெரிந்த நம்மை போன்றவர்களுக்கு தெரியும். அதிமுகவோடு திமுக வருகின்ற ஊராட்சி உள்ளாட்சியிலே கூட்டணி வைக்கலாம். நான் நினைக்கிற மாதிரி என் போக்கில் அரசாங்கத்தை நான் நடத்தக்கூடாது, மக்களின் போக்கில் அரசாங்கத்தை நடத்த வேண்டும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக இன்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு இந்திய கூட்டணி கூடியிருக்கு. அதை திமுக புறக்கணித்திருக்கு. இது என்ன சொல்ல வர்றாங்க? திமுக பாஜக பக்கம் சாயறாங்களா அல்லது இந்திய கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறாங்களா? ஒரு மௌனமாகவே இருக்கு இது. அதாவது திமுக பொறுத்தவரை வந்து இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பேஸ் பண்ணி தான் ஆல் இண்டியா அரசியலை பார்க்குறாங்க. இந்தியா கூட்டணி என்பது ஒரு பலவேறு கலப்பட அல்லது தெளிவற்ற ஒரு கலங்கிய நீரோடையாக அது போயிருக்கு. அதுக்கு மூல காரணம் வலிமையான திமுக தோல்வி, வலிமையான மமதா பானர்ஜியினுடைய பெருந்தோல்வி, ஆம் ஆத்மியினுடைய பலம் இழப்பு, வடமாநிலங்களில் தொடர்ந்து தன் வெற்றியை தக்க வைத்து கொண்டும் புதிதாக வெஸ்ட் பெங்கால் மாதிரி கட்சி இடங்களில் கால் பதித்திருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்கொள்ள முடியாமல் திக்கி திணறி தவிப்பது நமக்கு நல்லா தெரியுது. அவங்களுடைய ராட்சச கைகள் பாஜகவினுடைய அந்த அடி திட்டம் மமதா பானர்ஜியை ரெண்டாக உடைச்சி போட்டுச்சு. உத்தவ் தாக்கரே கட்சியில் 6 எம்பிக்களும் மமதா பானர்ஜி கட்சிகளில் 20 எம்பிக்களும் வெளியேறக்கூடிய சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக துண்டு துண்டாக போயிட்டு, அதற்கும் அவர்களுடைய மூல காரணங்கள் உண்டு என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணிக்கு யார் கன்வீனியர், யார் தலைவர், யார் கோஆர்டினேட்டர், யார் வந்து அதை வலிமையாக கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வழிவகை இருப்பதாக தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வந்து தாவேகாவோடு அவர்கள் இணைந்து பயணிக்கிறார்கள். அதிகாரத்திலும் 2 அமைச்சரவையிலும் பெற்றுவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் ஏன் தொடர மறுக்கிறது என்று சொன்னார், பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலமாக ராகுல் காந்தி செய்த அழுத்தமும் அதற்கு இடையிலே அவர்களுக்கு நடந்து போகிற ஒரு மனோ பதபதைப்பும் காங்கிரஸை இவ்வளவு ஒரு சிக்கலான நிலையில் திமுகவை கொண்டு நிறுத்திவிட்டது. ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸ் இங்கிருந்து கலண்டு போகாமல் எல்லோரும் அதே மாதிரி வெற்றி பெற்றிருந்து திமுக ஆட்சி வந்திருந்தால் ஒருவேளை இந்தியா கூட்டணியில் திமுக பயணித்திருப்பார்கள். இப்போது நமக்கு கிடைத்த தகவல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அரசியல் களம் மாறி இருக்கிறது. எந்த கட்சிகளோடும் கூட்டணி சேர்க்காம ஒரு 35% எடுத்துட்டாரு. அதில் பாரம்பரிய திமுக வாக்குகள் நிறைய போயிடுறதாக சொல்லப்படுது. கிறிஸ்தவ வாக்காளர்கள் ஒரு 25-30% முஸ்லீம் வாக்காளர்கள், கத்தோலிக்கர்கள், தலித்துகள், இடைநிலை சாதிகள், இப்படி எல்லா வாக்குகளையுமே பெற்றிருக்காங்க, இன்க்ளூடிங் ஆதிக்க சாதி பிராமணர்கள் வாக்கு வரைக்கும். அதுக்கு காரணம் திமுகவின் மீது இருந்த கடுமையான வெறுப்பு தான் மூல காரணம். திமுகவின் இருந்த வெறுப்பும் அதிமுகவில் இருந்த செயலற்ற தன்மை. எடப்பாடி பழனிசாமி ஒரு கவர்ச்சிகரமாக வசீகர தலைமையாக இல்லாததால் திமுகவினுடைய ஊழல்களுக்கு வாக்களிக்காமல் மக்கள் வெறுப்பில் டக்குன்னு தாவைக்காக போட்டுவிட்டார். அதில் வேட்பாளர்கள் யாரும் தெரியாத அளவுக்கு வெற்றி பெற்று விட்டார். இது ஒரு சுனாமி தான். இது ஆட்களை பார்த்து, தகுதியை பார்த்து, அப்படியெல்லாம் யாரும் கொள்கையை பார்த்து எதுவுமே தெரியாது. தாவேக்கா இப்போ உதாரணத்திற்கு மதுரவாயில் தொகுதியில் ரோஹித்னு ஒருத்தர் நின்றார். யார்? அந்த ரோஹிணி தேட்டருடைய மகனவனும் வெற்றி பெற்று போயிட்டார். ஒரு கழுதையை கொண்டு எம்ஜிஆர் நிறுத்தினாலும் வெற்றி பெறுவார் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். அதே போன்று விஜய்க்குத்தான் வாக்கு, விசிலுக்குத்தான் வாக்கே தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கும் வாக்கு இல்லை. இப்போ திமுகவினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம்.
மூத்த தலைவர்கள் திமுகவோடு ஒரு டிஸ்கஷனில் இறங்கியிருப்பதாக தகவல் வருது. அதில் யாருன்னு சொன்னால் KN நேரு, TR பாலு, அப்புறம் ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, KKSSR, செந்தில் பாலாஜி, இப்படி எல்லாரும் மேலும் அதை தாண்டி திமுக கழகத்தின் மீது டாஸ்மாக் வழக்குகள், ED என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு. திமுக கழகம் இதிலிருந்து இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வந்தாகும். KN நேரு 2000 கோடி 800 கோடி வழக்கில் அவர் சிக்கி கொண்டிருக்கிறார். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுகவினர்னா, இங்கே பாருங்க, காங்கிரஸ் நம்மளை கைவாரிட்டு போயிட்டு, இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த 5 வருஷம் இந்த ஆட்சியை அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சு குடைச்சல் கொடுத்து கெட்ட பேரை உருவாக்குவதற்கு ஒரே ஒரு வழி பாரதிய ஜனதா தான். கனிமொழி போன்றவர்கள் பாஜகவோடு கூட்டு சேர்வது திமுகவுடைய அடிப்படை மாண்புகளை அப்படியே கட்டமைப்பு உடைச்சிருன்னு உறுதியான கருத்தில் இருக்கிறார். அவர் ஒரு சித்தாந்த விவகாரம். இப்போ இவருக்கு அது ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். யார் நம்ம உதயநிதிக்கு சனாதனன்னு பேசினா சனாதனத்தினுடைய பிரிவுகள் என்ன என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் சனாதனன்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க, யாரை கேட்டாலும் பேசுவாங்க. இப்போ இவங்க என்னன்னா, பொதுவாக அரசியலில் தீண்டத்தகாதவர்கள் யார் என்றும் இல்லை என்று கடந்த காலத்தில் திமுக நிரூபிச்சிருக்குது. 1997 பண்டார பரதேசிகள் என்று சொல்லிவிட்டு 98 கூட்டணி வச்சு வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில் முரசொலி மாறனுக்கு மத்திய மந்திரி பதவி அலங்கழித்தவர் திரு கருணாநிதி. திரு கருணாநிதியுடைய பெரியாரோட நெருக்கமான சோழர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட திராவிட இயக்க கொள்கை வார்ப்பாளர் ராபின்சன் பூங்காவிலே கட்சி ஆரம்பித்த போது திரு கருணாநிதி பங்கு பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட கருணாநிதியை பண்டார பிரதேசரோடும் சனாதனத்தோடும் ஆரியர்களோடும் பிராமணர்களோடும் கோல்வார்களோடும் சாவர்களோடும் சிவபிரத முகர்ஜியோடும் திலகரோடும் அவருடைய அமைப்பிலே கொண்டு வந்த பிராமணிக்கர் ஆரிய முகத்தோடு கூட்டணி வைக்கின்ற போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக போனாலும் கூட்டணி வைத்தாலும் ஒரு ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. என்னை கேட்டால் கூட்டணி இருக்காது என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும். இல்லை, இன்றைய அரசியல் சூழலில் தான் நம்ம பார்க்கணும். கடந்த கால அரசியலில் நம்ம பின்னோக்கி போகிறதுல நாட்டுக்கு உபயோகம் இல்லை, இந்த மாநிலத்துக்கும் உபயோகம் தான் யோசிக்கணும். இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல் ராகுல் காந்தியோட அந்த அரசியல் நகர்வுகளால் தான் மாநில அரசுகளை காங்கிரஸ் அங்கே பெரிய அளவில் சரிவை ஏற்பட்டது. ஒரு இம்மெச்சூர் பொலிட்டீஷியன், இப்போ அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பொலிட்டீஷியன். இப்போ திமுகவோட ஒட்டுமொத்த பார்வையும் திமுக மேலே தான் இருக்குது. இந்தியா முழுக்க ஒரு அரசியலை முன்னெடுப்பது பாஜகவை ஆதரிப்போகிற நிலைப்பாட்டில் இருக்க போகிறாங்களா அல்லது வெளியிலிருந்து அந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா? இதுதான் ஒட்டுமொத்த பார்வையாக இருக்குது திமுக மேலே. ஆனால் TR பாலு என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் மாநிலத்துக்காக தான் குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதாவதுங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்கள். கூட்டணி இல்லை என்பதை நான் சொல்லிட்டு தான் இதெல்லாம் பேசுகிறேன். திமுக நேரடியாக போய் பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர்ந்து தாமரையும் உதயசூரியனும் ஒரே வண்டியில் கையை காட்ட மாட்டாங்க. 99.9. அது இல்லாமல் என்ன நடவடிக்கையான கூட்டணிங்கிறத இப்போ நான் அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். உதாரணத்திற்கு திமுக இந்த 5 வருஷத்திற்கும் தங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்டாலினை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஆனால் இளைய தலைமுறைகளான அவருடைய பையன்லாம் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்று தான் இப்போ ஐபிடிஎஸ் அவர்லாம் மாட்டி சிக்குப்பட்டு தோழர் விஜயனையும் கூட போலீஸ் விசாரணையில் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. இளையராஜா என்கின்ற எம்எல்ஏவுக்கும் 35 கோடி கொடுத்தாங்க, போனாங்க, பேசுனாங்கங்கிறது ஒரு விவகாரம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில் நேரடியாக பிஜேபிக்கு போய் சேர்ந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் வாக்காளர்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ வாக்காளர்கள் சென்று விடுவார்கள். ஏற்கனவே சென்று விட்டார்கள். எஞ்சியதும் சென்று விட்டால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. நல்ல கவனிங்க. ஆனால் ஒரு ரகசிய தொடர்பு எப்போதும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டு என்பதை அரசியல் தெரிந்த நம்மை போன்றவர்களுக்கு தெரியும். அண்மையிலே இந்த தோல்விக்கு பிறகு ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்பு குர்க்கில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டார், கர்நாடக மாநிலத்தில். அதில் அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நிமிஷாம்பாள். அந்த கோயில் மனமுழுக்க துர்கா போய் பிரார்த்தனை செஞ்சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவுகள் செல்வி வரைக்கும் வந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. சபரீசன் சென்றார், அவருடைய மனைவி செந்தாமரை சபரீசனும் சென்றார், கட்சிக்காரர்களும் சென்றார்கள். ஒரு அருமையான வாசஸ்தலம். அங்கே நான் முதலாக சொன்னேன், டெல்லியிலிருந்து 2 மிக முக்கிய ஆளுமைகள் வந்து பேசிவிட்டு சென்றார். என்ன நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றால், 360
இடம் எடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். 540க்கு 360 எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதாவுக்கு உறுப்பினர் வந்தால்தான். நீங்கள் சொன்ன மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விவகாரங்கள் பாஸையும் கடந்த முறை தோல்வியடைந்தது. இப்போ அவர்கள் திமுகவிடம் என்ன சொல்கிறது? நீ உண்மையை கொண்டா, நான் அரிசியை கொண்டா, 2 பேரும் ஊதி சாப்பிடுவோங்கிற கதையில் ஒரு அக்ரிமெண்ட். நேரடியாக உன் கொள்கையும் என் கொள்கையும் ஒத்து வராது, அது தெரியும். வேறு மற்றபடி அரசியலில் பாஜகவும் இவனுக்கும் பெரிய ஒன்றும் கிடையாது. இப்போ டிஎம்கே என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்போது அவர்களுக்கு டீலா நோ டீலா என்பதை போன்று திமுக கழகம் இந்த 360க்கு பாரதிய ஜனதா வைத்திருக்கிற 319, திமுக ஒரு 22, அப்போ 341. அதுபோக பாஜக அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மமதாவிலேருந்து ஒரு 20, உத்தவ்லேருந்து ஒரு 6, கதை முடிஞ்சு போயிடும். இப்போ திமுக கழகத்திற்கு என்ன நிலைன்னா, இந்த மசோதா பாஸ் ஆன பிறகு ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த மசோதாவினுடைய விஷயங்கள் முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த மசோதா வரும்போது திமுக நேரடியாக ஆதரவு கொடுத்து விட்டால் நிலைமை சிக்கலாகிவிடும். நேரடியாக கொடுக்க மாட்டார்கள். அப்போ என்ன செய்வார்கள் என்ற இடத்த கேள்வி வருது. மசோதா வைக்கிற போது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த மசோதா, அந்த மசோதா எங்களுக்கு அதுலேயும் சம்மந்தம் இல்லை, இதுவும் இல்லை, நாங்கள் 2 பக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டா பலம் குறைந்துடும். பலம் குறைஞ்சிடுச்சுன்னா அது அவர்களுக்கு வாய்ப்பாயிடும். யாருக்கு? பாரதிய ஜனதாக்கு. இப்படி ஒரு திட்டத்தின் நான் இதை செஞ்சால் நீ எனக்கு என்ன தருவான்? ஆனால் மாநில அரசு அந்த அரசியலை பார்க்கும்பொழுது திமுகவுக்கு இது பின்னடைவு தானே. இப்போது தாவேக்கா ஏற்கனவே திமுக பாசிச பாஜகவோடு கைகோர்க்குது அப்படின்ற ஒரு அரசியலை இங்கே முன்னெடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம், வரும் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, வரப்போன்ற நாடாளுமன்ற தேர்தலாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய பின்னடைவு திமுக எதிர்கொள்ளும். அப்போ இது ஒரு பெரிய சவாலாக தானே இருக்கும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், திமுக நேரடியாக தாமரையோடு கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை. நான் சொல்வது உங்களுக்கு என்னவென்றால், ராஜதந்திர அடிப்படையில் அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அதற்கு முதலாவது காரணம், நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருந்தேன், அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ராஜதந்திர நடவடிக்கை என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் 97 கருணாநிதி செய்த தவறை, ஹெச் ராஜா போன்றவர்களை எம்எல்ஏ ஆக்கிற தவறை இப்போது செய்ய போவதில்லை. ஆனால் ஒன்று செய்வார்கள். ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவோடு கூட்டணி இல்லை, ஆனால் அந்த மாநிலத்தில் 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இல்லை, ஆனால் 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. எப்படி? 1.25 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸினுடைய அரசாங்கத்தில் சிதம்பரத்தால் சிறையில் தள்ளப்பட்டார். 11 மாதம் நாயுடு சிறையில் கிடந்தார். இப்போ 2 பேருமே பாஜகவுக்கு கூட்டணி. 2 பேர்கிட்ட எம்பி இருந்தாலும் பாஜகவுக்கு லாபம், 2 பேருக்கு எம்எல்ஏ இருந்தாலும் ராஜ்யசபாவுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு லாபம். அதே பாலிசியை இப்போ திமுக கையாண்டு, உனக்கு நேரடியாக நான் ஆதரவு தரவில்லை, மசோதாக்கள் வருகின்ற போது, வெளியே இருக்கின்ற போது பலமிழந்து அந்த மசோதாக்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த உறுப்பினர்கள் தலைகளை எண்ணி அதில் அதிகபட்சம் பெற்றால் மட்டும்தான் அந்த மசோதா நிறைவேறும். ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டி எக்ஸ்பெல் ஆகிட்டான்னு வைங்க, வெளித்தள்ளப்பட்டது அல்லது வெளியே போயிட்டாங்கன்னு வைங்க. அப்படி போகின்ற போது மசோதாவுக்கான உறுப்பினர்கள் 360 என்பது குறைந்து விடும். அது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நாடாளுமன்ற இது திமுக தற்கொலைக்கு சமம் தானே? இல்லை, ஒரு பாயிண்ட். அப்படி என்றால் திமுக இதை செய்யுமாயானால் திமுகவுக்கு லாபம் என்ன? லாபம் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே எந்த ஒரு மார்க்கும் பாரதிய ஜனதா செய்யலை. சிறையில் தூக்கி பிடிச்சி போடவோ, கவிதாவை தூக்கி போட்டாங்க, ஆனால் ஜெகன்மோகி போடப்படலை. அரவிந்த் கெஜ்ரிவால் கிடந்தார், அவர் கட்சியிலேருந்து எல்லாரும் கிடந்தார்கள், யாரும் போகலை. இப்போ டிஎம்கே என்னன்னா, ஒரு சாஃப்ட் கார்னராக நம்ம போகலாம். ஆனால் அதற்கு பதிலாக வழக்குகள் முழுவதும் தூசி தட்டப்பட்டு விடணும். தூர போட்டுடணும், தூசி தட்டக்கூடாது, அப்படியே போட்டுடணும். இப்போது திமுக மீது ஏராளமான வழக்குகள் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு இருக்குது, செந்தில் பாலாஜி மேலே வழக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். KN நேரு மேலே மிகப்பெரிய வழக்கு, எஃப்ஐஆரே போடப்படலை. இப்படி ஏவாவேலு யார் மேலே 13 அமைச்சர்களின் மீது இருக்கக்கூடிய வழக்குகளில் பெரும்பான்மையாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வழக்குகளை நீர்த்து போக செய்வதற்கு ஒரு யுக்தி. இது திமுக தலைமை கொடுப்பது ஒன்று. இரண்டாவது விவகாரம், இப்போது என்னதான் ஜோசப் விஜய் பாஜகவை எதிர்த்து பேசாவிட்டாலும் அவர்களுக்கு எம்பிக்கள் இல்லை நாடாளுமன்றத்தில். ஆனால் இவர்களுக்கு எம்பிக்கள் இருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் சிக்கி போயிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் உண்டு. 41 பேர் படுகொலை செய்யப்பட்ட கரூர் விவகாரம். இந்த விவகாரம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? மத்திய அரசாங்கத்தினுடைய பிடியாணையின் கீழ் இருக்கிறது. இவர்
இவரிடத்தில் இருக்கிறது கிறிஸ்தவ வாக்காளர்கள், தலித் வாக்காளர்கள். கூட்டணியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி. இப்போது காங்கிரஸ் பாஜக ஆரம்ப கட்டத்திலிருந்து பல ஆண்டுகளாகவே ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திமுக. ஒன்றே ஒன்றுதான், ஒற்றை கோரிக்கை, காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டும். இப்போது காங்கிரஸ் முக்து பாரத் என்பதுதான் பாரதிய ஜனதா RSS ஸ்லோகம். அது இப்போ இயற்கையாகவே திமுகவிலிருந்து நடந்து போய்விட்டது. இப்போ திமுக பாஜகவோடு இப்பொழுது கேட்கின்ற போது நீங்கள் சொன்னதை போன்றே காங்கிரஸ் வெளியே போய்விட்டார்கள். காங்கிரஸ் அங்கே இருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அங்கே இருக்கிறார். பாஜகவுக்கு ஆகாத எல்லாரும் அங்கே இருக்கிறார். IMU அங்கே இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கிறது, இடதுசாரிகளும் அங்கே இருக்கிறார்கள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். இப்போது இதையெல்லாம் காரணம் காட்டி அவரை தனிமைப்படுத்துவதற்கும் அவருடைய பெயரை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதற்கும் திமுக முறைப்படும். அப்படி இருக்கின்ற போது நேரடியாக திமுக ஈடுபட்ட மாதிரியும் வராது, பாஜக ஈடுபட்ட மாதிரியும் வராது. மத்திய இன்ஸ்டிடியூஷன், மத்திய சுயாதீன அடிப்படையிலான என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், மத்திய CBI போன்ற வழக்குகள், இதை எடுத்து சிக்கலில் சிக்கொண்டு வைப்பதற்கு நடவடிக்கைகளை திமுக டீலா நோ டீலா என்ற அடிப்படையில் ஏதாவது ஒன்றை பேசி விடை கண்டிருக்கலாம் என்பது இனி வரும் காலத்தில் தெரியும். இல்லை, ஒருவேளை இங்கே தாவேக அரசு திமுகவை அச்சுறுத்தும் வகையில் இங்கே முரண்பாடாக நடந்துட்டு இருக்காங்க. அதுதான் பல MLAக்களை கைது செய்கிறாங்க, திமுக தலைகளுக்கு குறி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பாஜகவோட நகர்த்தலோ? இல்லை, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய ஒரு கூட்டணி இருப்பதை போது தெரியவில்லை. ஆனால் ராஜதந்திர யோகத்தில் அந்த யோசனையின் அடிப்படையில் விஜய் பாஜகவை எங்கேயுமே பெரிய அளவில் விமர்சனம் என்று வரவில்லை, விமர்சிக்கவில்லை. ஆனால் தெளிவுபடுத்தியிருக்கிறார், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அப்படி இருக்கின்ற போது பாஜகவுக்கு எதிர்முகாமில் இருப்பவர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்ற போது இவர்களை விட ஓரளவுக்கு பெட்டர் சாய்ஸாக யாரை பார்க்குறாங்க? திமுகவை பார்க்குறாங்க. இப்போ திமுக யாருமே கிடையாது. திமுக அந்த பார்ட்டி அலோன். அதில் மனிதநேய மக்கள் கட்சி, SDPA இவர்கள்லாம் நாளைக்கு பாஜக ஆதரவு தெரிஞ்சால் வெளியே வந்துடுவாங்க. கொங்கு 1-2 அமைப்பு, ஈஸ்வரன் இருக்கார், அவ்வளோதான். அப்புறம் அது பேர் என்ன, அன்சாரி இருக்கிறார், கருணாஸ் போன்ற முக்கியத்தொரு புலிக்கொடி, இப்படி 1-2 பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சிக்கல், இந்த விவகாரம் அப்படி நடந்தாலும் வெளியே தெரியாது. அப்படியே நடந்தாலும் பைத்தியக்காரத்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்து விட்டோம், இந்த மசோதாவுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை. அதே போன்று இந்தியா கூட்டணியிலும் நாங்கள் இல்லை. தாவேகாவுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இதில் தாவேகாவுக்கு இதுக்கு பற்றி பிரச்சனை இல்லை. தாவேகா MBA கிடையாது, தாவேகாவுக்கு இல்லை. நான் நினைக்கின்றேன், இப்போ தாவேகாவுடைய வளர்ச்சி, அவர்களுடைய கூட்டணி பலம், திமுகவிலிருந்து செங்கலை உருவி கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது ஒரு 5% இருக்கக்கூடிய காங்கிரஸ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் 2%, இடதுசாரிகள் 2%. இப்படியே நீங்கள் பாருங்கள், மொத்தத்தில் ஒரு 8% வாக்காளர்கள் எங்கே இருக்காங்க? இந்த கூட்டணியில் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். இப்போது ஜோசப் விஜய் வெற்றி பெற்றதை வைத்து கால்குலேஷன் பண்ணாட்டில் அந்த 8% யாருக்கு இழப்பு? திமுகவுக்கு தான் இழப்பு. திமுகவின் அடிப்படை வாக்குகள் 25%. அந்த 25% இருக்கக்கூடிய மைனாரிட்டி பேக்கேஜஸ், தலித்துகள், மிக ஒப்ரஸ்டு கம்யூனிட்டி எல்லாமே இந்த முறை சுனாமி அலையில் அடிச்சுட்டு போயிட்டு, கடல் அலைகள் கரையில் கிடக்கக்கூடிய பாசி ஊசி எல்லாம் அடித்து கொண்டு வெளியே உள்ளே போகும், மறுபடியும் வரும். அப்படி ஒரு கலச்சூழலில் திமுக இன்னைக்கு கெப்ட் அலோன், ஐசோலேட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். அப்படி தான் இருக்குது. அது தனித்து விடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இன்று காலை மூத்த பத்திரிகையாளர் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்தையும் சொல்லுகிறார். அது நான் இப்போ தான் சொல்லுகிறேன், நான் நேற்றே பேசிட்டேன். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், ஒரு பொது கருத்தின் அடிப்படையில், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் அதிமுகவோடு திமுக வருகின்ற ஊராட்சி உள்ளாட்சியிலே கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு பார்வையும் வந்திருக்கிறது. TTV தினகரன் அண்மையிலே சொன்னார், அதிமுக என்ன திமுக என்ன எல்லாம் ஒன்றுதான். கடந்த காலங்களில் 2 பேரும் வலுவாக இருந்தார்கள். இன்றைக்கு புறச்சூழல்களும் களச்சூழல்களும் முற்றிலுமாக மாறி வருகிற போது அதிமுக திமுகவோடு இணையலாமா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. காலம் இதற்கு பதில் சொல்லும். காட்சிப்படுத்துதலும் நிலைகளும் மாறுகிற போது நாமும் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர
நாங்கள் அந்த காலத்தில் இருந்தோம், இப்போதும் அப்படித்தான் இருப்போம் என்று சொல்வது அறிவுடைமையாகாது என டிடிவி தினகரன் கூறியிருக்கிற கருத்து ரொம்ப முக்கியம். அவர் இப்போ எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கார். இப்போ இப்படி கலைச்சூழல்கள் எல்லாம் மாறும் என்று இன்னைக்கு மூத்த பத்திரிகை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்கிறேன். ஆக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். அதிமுகவோடு சேர்ந்து கொண்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ, இந்திய முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சிகள், எஸ்டிபிஏ, இந்த மாதிரியான எல்லா கட்சிகளும் திமுகவோடு பயணிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை அல்ல. அதிமுக ஒரு 1 கோடி ஓட்டை வச்சிருக்கான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 17 லட்சம் ஓட்டு தான் கம்மியாக இருக்குது. அதிமுக காரன் போட மாட்டான் திமுகன்னு சொல்ல முடியாது. சில நேரத்திற்கு போட்டாலும் போட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி கலைச்சூழல்கள் வரும் நாட்களில் பெரும் மாறுதலை தமிழ்நாட்டில் கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி திமுக பாஜக எடுக்கும் மசோதாக்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லைனாலும் எதிர்த்தரப்பு எதிர்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் அவங்க அங்கிருந்து வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளியேறிவிட்டால் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? எம்பிக்கள் இல்லை, ஆனால் அதை கண்டிக்கிற வகையில் தலைவர் விஜய் அவர்கள் பேசணும் இல்லையா? இங்கே அவர் எதையும் பேசுறது இல்லையே. விஜய் தெளிவாக பேச, ஒரு அரசியல் தலைவன் தெளிவாக பேச தெரியணும். இது ரொம்ப காலத்துக்கு அவரால் கொண்டு போக முடியாது. அவர் பேசுகிறார், அவருக்கு எல்லாம் பேச. இங்கே மேகதாது அணை பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது. கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் வறண்ட பூமியாக அங்கே மத்திய குழுவுக்கு தன்னோட கர்நாடக மாநிலத்தை காட்டுறாரு. ஆனால் இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த பகுதி பங்கை இவர் பெற்று தருவாரா என்ற ஒரு கேள்விக்குறி இங்கே இருக்குது. இல்லை, இப்போ ஒரு முதலமைச்சர் அவருக்கு பேச தெரியாதெல்லாம் கிடையாது. பேச தெரியாட்டா இதுக்கு அப்பாவை காணலன்னு போய் நடிக்கணும், அதெல்லாம் விஷயம் இல்லை. இது பேசுகிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். அதாவது ஒரு கேள்விகளை கேட்குறாங்க, பக்கத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க, பக்கத்தில் பியூரோக்ராட்ஸ் இருக்கிறாங்க, முக்கியமாக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வச்சு ஒரு கேள்வி கேளுங்க, சிஎம்ஐ வரமுறைப்படுத்துங்க. இந்த கேள்வி சிஎம்கிட்ட கேளுங்க, 10 கேள்வி எடுத்துக்கிடுங்க, சிஎம்க்கு கேளுங்க. அவர் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி சொல்லலாம். மேகதாட்டுன்னா என்ன இருக்குது, ராசிமணலில் இருக்குது, கர்நாடகாவில் என்னென்ன மாதிரி இருக்குது, குடகுலேருந்து வந்துச்சு, அந்த வரலாற்றெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம். கடந்த ஆட்சியில் நடந்தக்கூடிய பெரும் தவறுகள் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வுபூர்வமானது. டெல்டா வறண்டு போய்விடும், காவேரி போய்விட்டால் பூம்புகார், டெல்டா, மயிலாடுதுறை, திருவாரூர் எல்லா பகுதிகளும் அழிந்து போய்விடும். இதை விட்டுவிட முடியாது. சுயாதீனமான அடிப்படையில் குடகுலேருந்து உருவாகக்கூடிய காவேரி 400க்கும் மேற்பட்ட இயற்கை எண்ணெயாக பாயக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு தான் இருக்குது. கடைமடை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கடைமடையை அரைக்கக்கூடிய விவகாரம் கிடையாது. கடைமடையிலிருந்து ஒரு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் காவேரியை அவர்கள் அணை கட்ட முடியாது. கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க, அப்படி தான் ரூல். அதை எப்படி இவர் கட்டுவாரோ, 9000 கோடி எப்படி ஒதுக்கியிருப்பார் என்று படித்து விட்டு ஒரு செகண்டில் சொல்லிடலாமே. அதை கூட பேசாமல் உட்கார்ந்துருந்தா அரசாங்கத்திற்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. தான் நினைக்கிற மாதிரி அரசாங்க தலைவன் இருக்க முடியாது. மக்கள் நினைக்கிற மாதிரியும் அரசியல் அமைப்பு நினைக்கிற மாதிரி இருக்கணும். நான் நினைக்கிற மாதிரி என் போக்கில் அரசாங்கத்தை நான் நடத்தக்கூடாது, மக்களின் போக்கில் அரசாங்கத்தை நடத்த வேண்டும். இப்போ இவருக்கு 58 மாதம் தான் நான் இருக்கணும், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. வேணாம், இன்னும் நிறைய பிரச்சனை சந்திப்பார். இப்படியே ரொம்ப காலம் கொண்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாட்ட பிரச்சனை வந்துடும். வந்த உடனே பஸ்ஸில் ஏறி போகிறாருன்னா இப்போ அதுவும் பிரச்சனை ஆகிப்போச்சு. 2500 பிரச்சனையாக இருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு 50,000 ரூபா தான் தள்ளுபடி பண்ணார், ஆனால் சொன்னது வேறு. இப்போ 75,000 ஆக்கியிருக்காரு, பிரச்சனையாக இருக்குது. கல்வி கடன் ரத்து பிரச்சனையாக இருக்குது. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறார். ஆனாலும் இந்த பிரச்சனைகளில் அவர் ஒரு குறிப்பாக கேள்விகளை வாங்கி கொண்ட பத்திரிகையாளர்கிட்ட கேட்கலாம். அதெல்லாம் இல்லாமல் சும்மா அமைதியாக உட்காந்துட்டு போகிறது மாதிரி நடிக்கிறது சரியில்லை. அவருக்கு நல்லாவே பேச தெரியும். ஓரளவுக்கு அவர் இனிஷியேட்டிவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வாட்டர் போர்டு அதிகாரிகள், நீர் ஆய்வு நிலைய அதிகாரிகள், கனிம வள அதிகாரிகள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் ப்ரெஸ் கொடுக்கலாமே. கொடுத்துட்டா அவர் டு பி கனெக்டட் வித் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நமக்கு உளவியல் ரீதியாக நம்முடைய முதலமைச்சர் மக்களோடு பேசுகிறார், மக்கள் பிரச்சனையை பேசுகிறார் அப்படின்னு வந்துடும். அதற்கு அவர் வழிவகுக்காமல் கூட 10 பேரை வைத்துக்கொண்டு, மொட்டையனையும் குட்டையனையும் வைத்துக்கொண்டு, கையில் துப்பாக்கியை தூக்கி கொண்டு பெரிய பாதுகாப்பாக இப்படியே எவ்வளோ காலம் போக முடியும்? எம்ஜிஆர் எல்லாம் அப்படி அல்ல, செல்வி ஜெயலலிதா எல்லாம் அப்படி இல்லை. மக்களை சந்தித்தார், அழகாக அறிக்கை விட்டுருவாங்க. எதுவுமே இல்லை. அது அவர்களுக்குள்ள சிக்கலாகத்தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். முக்கியம். நன்றி.